என்ன சொல்றோம்? திசைக்கு 4 முகங்கள் என்றும் நான் உங்களை தனித்ததை கவனிக்கவில்லையா? நான் கவனிக்கவில்லையா? அது கவனம் இல்லையா? அப்படி இல்லை முருகன், நம்மளுடைய தொழில் என்ன? என்ன புரியாதது போல் கேட்கிறாய்? கேட்ட கேள்விக்கு பதில் படைத்தல் தொழில் புரியும் பிரம்மனுக்கு நிச்சயம் வேதத்தின் பொருள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம் தெரியும். எங்கே என்னிடம் கூறுங்கள் பார்ப்போம். அதை பெரு பிள்ளையாகிய என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என்ன ஆணவம்? நான் உங்களை சிறையில் அடைக்கப் போகிறேன். என்னை சிறையில் அடைத்தால் படைத்தல் தொழில் என்னவாகும்? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். அம்மா அம்மா, என் பிறநாள் வருகிறேன். இருக்கிறதா? அதற்கு கொள்கை எல்லாம் செய்தித்தார்கள் அம்மா. என் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நீதிகளுக்கு கொடுக்க வேண்டும் அம்மா. உனக்கில்லாமலா? எங்களை சுற்றி கழிப்பட்டோம் அல்லவா நீ? ஓ, நிறுவனம் வந்துள்ளானா? நல்லது. இன்று உன் தந்தை திருவிளையாடல் என்னவாக இருக்கும்? இன்று நீ வேதத்திற்கு பொருள் தெரியவில்லை என்று பிரம்மனை சிறையில் அடைத்தாயா? ஆம், படைத்தல் தொழில் புரியும் பிரம்மனுக்கு நிச்சயம் வேதத்தின் பொருள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? சரி, வேதத்திற்கு முன்னால் தெரிந்து வருகிறீங்களா? கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சொல்வதற்கு எனக்கு தடை இல்லை. வேதத்தை கேட்பதும் சீடன், சொல்பவன் குரு அல்லவா? கை கட்டி வாட்டி மண்டிட்டு அமர்ந்து கேட்கிறோம். நான் தந்தை, நீ மனிதனா? அது உறவுமுறை. குரு என்றால் சொல்பவன் மேல மட்டும், கேட்பவன் கீழே மட்டும் பணிந்து கேட்க வேண்டும். நீங்கள் அவ்வாறே வந்தால் நான் வேதத்தின் பொருளினை கூறுகிறேன். அதற்கு அவ்வாறே செய்கிறேன். அற்புதம், அருமை இருந்தா வாருங்கள் அவையே. வணக்கம் அவையே. வணக்கம். தந்தையே ஆனாலும் பணியில்தான் கல்வி கற்க வேண்டும் என்று நீங்கள் கல்வி கற்கும் முறை அருமையான செய்யுங்கள். இதை பார்க்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிடைத்துள்ளது. செல்லமாயிற்று தமிழ் வளர்த்த சிவபெருமானின் குடும்பத்தை தரிசனம் செய்வது எனக்கு கிடைத்த பெருமிடாக்கியம். எனக்கு பேராட்சி. நான் இங்கு வந்து நீ
நக்கலாகியிருப்பது. நாம் சங்கம் வைத்து தமிழர்கள், ஆனால் அச்சங்கங்கள் கடற்கொள்ளினால் அழிப்பதின. எனவே தமிழில் எழுதிய பூலோகம் செல்லலாம் இருக்கிறோம். அதற்கு தங்களது அனுமதி எனக்கு வேண்டும். கொண்டிருக்கிறது. நீங்கள் 10 நாளை சென்று விட்டு வாருங்கள். அப்படியே இருக்குங்கிறா கூட ஒரு மரம் எல்லாம் எழுதி எழுந்த கட்டிடங்கள் அல்லவா இருக்கின்றன. மாவரட்சியால் கடிதம் வருகிறது. அம்மா குடிக்க நீர் கிடைக்குமா? இல்லை அம்மா, இல்லைதான். இந்தி கொடுக்கும் நீர் கொடுப்பேன் என்பது புறநானது. ஆனால் தவித்த வாய்ப்பு தண்ணீர் தர மாறாத சமூகம் தோல்வி இல்லவங்களும் அல்லதா சிரிப்பதா? ஏனப்பா தண்ணீரை எடுத்து அறியலாமா? தண்ணீரை குடிப்பதற்கு நதி போடப்படப்பட்டு அது என்னப்பா? காடல் அம்பை முடிக்குமா? அப்படியா எழுதிருக்கு. அது என்ன பாட்டி? வர்றவன் போறவன்னா பொருளை வாங்கிட்டு பணம் தராமல் கடன் சொல்லிட்டே போறான். அதான் பாட்டி கடன் அம்பை இருக்கும் என்று என் பையன்கிட்ட எழுதுனேன். அவன் இப்படி எழுதிட்டான். அதான் வரவெல்லாம் கடன் சொல்லிட்டு போறேன்னு. ஏனப்பா குடிக்க நீர் வேண்டும் என்று கேட்டேன். சரி பாட்டி, 20 ரூபாய் தானா 40 ரூபாய் தானா? எது எனக்கு சொல்லு. குடிநீருக்கு காசா? நீ யோசிக்கிறாயா? இன்னும் சிறிது காலத்திற்குள் சுவாசிக்கும் காட்டுக்கு கூட காசு கொடுக்க வேண்டும் போல் உள்ளது. நாகம் தள்ளுவது மிக்கலன்றி அக்கா. தம்பி என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில போய் நன்றி சொல்லாத. எல்லோரும் நம்ம கிராமத்தான் நினைச்சு ஏமாத்திடுவாங்க. தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும். அதே போல எங்கேயாவது இளம் இருந்தது எக்ஸ்கியூஸ் அப்படின்னு கேட்டுட்டு போனோம். புரியுதா? இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? நீ மட்டும்னா காலையில இருந்து 20 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிருக்க. நல்லாதப்பா. உன்னை போல் என்னால் யாரும் ஏறாதப்பா. தமிழே முருகன், முருகனே தமிழ் என்றே வாழ்பவளப்பா. இன்னும் சிறிது காலத்திற்குள் தமிழ் இல்லாமல் நிலைமை இல்லை என்னும் நிலை வரதான் போகிறது. அதை நீயும் தான் பார்க்க போகிறார், அவர்களும் தான் பார்க்க போகிறார். அறிவியல் ஏதேனும் பள்ளிக்கூடம் இருக்கிறதா? பாட்டி சொல்ல வேண்டாமப்பா, வெளியை மட்டும் கொண்டால் போதும். பாரு பாட்டி பெருசா போயிடு நீ கேட்ட ஸ்கூல் எங்க? நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லையப்பா. அதாவது பாட்டிக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது சொல்ல. ஏதாவது பாட்டி நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. நேரா போய் நீ கேட்டுட்டு வரும். புரிஞ்சுதா? எழுக்காட்சி இறங்கியாப்பா நதிகள் காட்டிலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழன் போல் இந்த ஆதரவும் காணும் என் தமிழை புகழ்படுத்திய பாரதியை கண்டது மிக்க மகிழ்ச்சி. உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எண்ணற்ற கவிதைகளும் நூல்களையும் இவைகளாக விட்டு சென்றது. அதை இன்று விழித்ததாக பல பிள்ளைகளாக எழுதி மக்களிடம் பயன் தந்திருக்கும் அல்லவா? அதை காணவே ஒரு ஒளி வந்தது. நானும் நீ சொல்ல மலர்ந்த தமிழில் தமிழின் இலை என்பதை எழுதினேன். நாம் காலத்தை கணித்து பார்க்கும் இடம் பெற்றாமல் அல்லவா? 20ஆம் நூற்றாண்டில் எழுதி தமிழ் தமிழையும் 21ஆம் நூற்றாண்டின் தமிழையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி தமிழின் நிலை ஒதுக்கப்படும். சரியாக சொல்லுங்கள் பாரதி, அவ்வாறே செய்யும். அதோ அருகில் ஒரு பள்ளிக்கூடம் தெரிகிறது, சென்று பார்ப்போம். வாருங்கள் சென்று பார்ப்போம். தர்மம் பண்ணுவா அங்கிள்
10 rupees தாங்க. 10 rupees இல்லைன்னா ஜிபே பண்ணுங்க. நல்ல கொடுமை இல்லை பாரதி. இன்னைக்கு கவர்மெண்ட் கேட்கறது